மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்புரையாற்றும் கோவையில் பெரியாரனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் DAR திருமண மண்டபத்தில் மார்ச் 1 மாலை 5 மணிக்கு தபேதிக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன், புலவர் செந்திலைனா கௌதமன், யூடியூப் ரூட்டஸ் மைனர், அதர்மம் மனோஜ், இந்திரகுமார் தேரடி, பேரலை மில்டன், அரண்சை சதீஷ் உள்ளிட்டோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். மான் கராத்தே படத்துலையா படத்துல உண்மை லைவ்ல மர்டர் பார்த்துருக்கீங்களா? ரிங்குக்கு வாங்க காட்டுறேன். அப்படி லைவ்ல ஒரு வயதான மனிதர் என்றும் கூட பாராமல் கொடூரமாக தாக்கி இருக்கிறார் யாரு? தோழர் அண்ணன் இந்திரகுமார் அவர்கள். இதை நான் முதல்ல வன்மையாக கண்டிச்சுக்கிறேன். இதே வேலையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் லைவ் டிபேட்டுக்கு போகிறது, யாரையாவது பிடிச்சி இப்படித்தான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது மனநல குன்றியவர் ஒருவர் அவரை போட்டுக்கிட்டு போன ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி அந்த செஞ்சாப்புல. மனநல குன்றியவர் யாரை சொல்ற? யார் அவர் ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரியாது. சரி, ஓகே. யாரும் தெரியலையா? இந்த ரட்சகனா கண்டுபிடிச்சிங்களா? அவரை போட்டு அந்த இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ பெரிய மேடைகள்லாம் பங்கேற்கிறீங்க, எவ்வளோ பெரிய ஆளுமைகளோட ட்ராவல் பண்ணுறீங்க. நீங்கள் இதை செய்யலாமா? உங்கள்கிட்ட இருந்து நான் இதை துளியும் எதிர்பார்க்கவில்லை. இந்த விஷயத்தை கண்டிங்க. கண்டிக்கணுமா? ஏன்னா ஒரு இந்திரகுமார் தான். ஆமாம், கண்டிக்கிறேன். ஆமாம், ஏன்னா ஒரு வயசான மனுஷரை போட்டு இப்படியா போட்டு இல்லை. வயசான மனுஷர்னு இல்லை, அறிவு உள்ளவங்க அறிவு கம்மியா இருக்கிறவங்கள மதிச்சு நடக்கணுங்கிறது தான் யதார்த்தம். ஆமா, அதுதான் பண்பு. படிச்சவனுக்கு பண்பு அதுதான். அதான் ஃபன்ஃபார்டு. ஆமா, அதை மீறி நடந்திருக்கீங்க நீங்க. அதை நான் உண்மையாக ரொம்ப தவறு. நீங்கள் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அறிவியல் குன்றிய ஒரு நபரை போயிட்டு இப்படிலாம் செய்யவே கூடாது. இது ஒருபோதும் ஓட்டு புட்டஸ் ஏற்றுக்கொள்ளாது. இதை வன்மையாக கண்டிச்சுக்கிறது. அப்படி எந்த பெரியவரை இப்படி சம்பவம் பண்ணாரு, எதற்காக சம்பவம் பண்ணாரு, நம்ம ஏன் இப்படி கண்டிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த வீடியோ. நேற்றைக்கு நடந்த நியூஸ் 18 விவாத நிகழ்ச்சியில் தான் இந்த கொடூரமான சம்பவமானது அரங்கேறிக்க இருக்கிறது. இது ரொம்ப பார்த்தீங்களா? மைக்கெல்லாம் கழட்டி போட்டு. ஆமாம், அவர் யூஸ்வலாக அது ஒரு இதாக பண்ணுறாங்க. டென்ஷன் ஆனால் மைக்கை கழட்டி போட்டு போகிறது. அது ஒரு சாவர்கர் ஃபன்ஃபாடு, அது ஒரு RSS ஃபன்ஃபாடு. கடுப்பானா எல்லாரும் போதுன்னு செய்வாங்க. கடுப்பாகி போன மாதிரி தெரியல, டென்ஷன் ஆகுது, எக்ஸ்போஸ் ஆன மாதிரில தெரியுது. இல்லை, அதெல்லாம் பிபியின் வெளிப்பாடு. கொஞ்சம் ஒரு பிபி ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்ன இப்போ ஒரு நிதானம் இருக்குல்ல. முதல்ல தர்க்கத்துக்கு வரவங்க, விவாதத்துக்கு வரவங்க, வாதத்துக்கு வரவங்க மண்டையில தான் இருக்கணுங்கிறீங்களா? இல்லை, முதல்ல ஆப்போசிட்ல என்ன பேசுறாங்களோ அதெல்லாம் கிரகிச்சிக்க அல்லது அது அதை கேட்டுக்கிற தன்மை இருக்கணும். பிபி வந்த மாதிரி ஏதோ இருந்தா ஏதோ மாதிரி கத்தக்கூடாது. அதனால முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு கருத்தை அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு மனநிலை வேணும். இதன் மூலமாக சேட்டலைட் டிவிகளுக்கு விவாதம் நடத்துபவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை இவ்விடம் சத்யா அவர்கள் வைத்துக் கொள்கிறார். ஒரு பிபி மாத்திரையோ ஒரு சுகர் மாத்திரையோ பக்கத்துல வைங்க. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், சர்டிபிகேட் எடுத்து சொல்லுங்க. அவங்க பிபி இருக்கா இல்லையான்னு மெடிக்கல் சர்டிபிகேட் சொல்றேன். இல்லையா ஒவ்வொரு டைமும் விவாதம் நடத்தும் போது அப்பரேட்டஸ் வச்சு பிபி செக் பண்ணி பிபி சுகர் போடுங்க. ஆமா, நீங்க இது பக்கத்துல டேபிள் டைரக்ட் டேபிள் இருக்கும்ல பக்கத்துலயே. ஆமா, அந்த ப்ரோக்ராம்ல இனிமே எல்லாரும் பிபி சுகர் செக் பண்ணிட்டு எல்லாரையும் பேனல்ல அனுப்புங்க. ஒரு நர்ஸ் அண்ட் டாக்டர் கம்பல்சரி. ஆமா, ஏன்னா இல்லையா இந்திரகுமார் அண்ணா மில்டன் கூப்பிடும் போது மட்டுமாவது இதை பண்ணுங்க. அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பொதுவாகவே நான் சொல்றேன், ஷானவாஸ் அண்ணன், இவர் அரவிந்த் சன்யா தோழர், அப்புறம் நம்ம இவர் எஸ்கேபி கருணா, அப்புறம் நம்ம ஒரு இந்திரா அண்ணன், சூர்யா போனா ஊரு முக்கியமா சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தோழர், இவங்க 6 பேர்த்த கூப்பிடுறீங்கன்னா தயவு செஞ்சு வேற யாராவது லிஸ்ட்ல விட்டு போட்டோம்னா அப்புறம் ஆட் பண்றேன். தோழர் ஜெயரஞ்சன்லாம் அப்பப்போ வருவாரு. கொஞ்சம் பர்னர்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நான் இன்னமும் சொல்றேன், இந்த பர்னாயில அப்புறம் அந்த பஞ்சு பஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுங்க. ஏன்னா எரிச்சல் ஜாஸ்தியா இருக்கும். ஐஸ் கட்டி வச்சுங்க, எரிச்சல் ஜாஸ்தியா இருக்கும். அவரு ஆனந்த் சீனிவாசன் சார் அவங்கெல்லாம் ஆன்லைன்ல கனெக்ட் ஆனாருன்னா கூட இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைங்க. ஏன்னா மனித உயிர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்ல நம்ம ஏதோ அடிபட்டாதான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
சுகர் வந்தாலும் மனசு பாதிக்கப்பட்டாலும் ஃபர்ஸ்ட் எய்டு மூக்கு உடைபடும் போதே டக்குனு அதுக்கும் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்க வேண்டியது அவசியம். அதனால பேனல்ல இனிமே உட்கார்றவங்களுக்கு இந்த முதலுதவி சிகிச்சையை வந்து நிர்வாகம் வந்து செய்யணும்னு கேட்டுக்கிறோம். சரி, முதல்ல இந்த ரிங் ஃபைட் பார்த்துருவோமா? பார்ப்போம். இப்போ வந்து இதனால வந்து ஒரு சேர்றனால ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து கூட சரி மாற்று கட்சியெல்லாம் போய் சேர்ந்துருக்காங்க. விஜயோட கட்சியில் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஒரு பெரிய தலைவர் போய் சேர்ந்து பல பேர் இந்த மாதிரி தலைவரா யாரு நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். தெரியாம சொல்றீங்க. நான் அப்படி சொல் தங்கு போட்டாங்களா? அவ்வளவுதான் தங்கு மொமெண்ட். இது என்ன சொல்றாப்புலன்னா தாவேக்கால வந்து மாற்று கட்சியிலிருந்து தலைவர்கள் ஆளுமைகள்லாம் போய் சேர்றாங்க. அப்படி யாருங்க சேர்ந்துட்டா? யார் சேர்ந்துட்டா? அப்படின்னா விசிகால இருந்து ஒரு பெரிய தலைவர் போயிருக்காரு. விசிகால இருந்து பெரிய தலைவர் போனாரு. யாரு பெரிய தலைவர் அப்படின்னு கேட்கறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியலன்னா என்ன இதுக்கு பேசுற நீ? அது தப்பு. தெரியலன்னா என்ன பேசுற? நவநீதன் வந்து என்ன வேணா வாதம் பண்ணிருக்கலாம், என்ன வேணா பிபி சுகர் சூட் அவுட் ஆயிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு திரும்ப தெரியலன்னு சொல்றது இருக்குல்ல, அது அபத்தமானது. நீங்க ஏன் அவ்வளோ கெட்ட பேராது நீங்க சொல்ல அந்த சில்பாகுமார் அவ்வளவு கெட்ட பேரா உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன? யாருன்னு ஏன் சிரிச்சுட்டு வாங்கன்னு பயம்னா அப்படி சொல்லக்கூடாது இல்ல. நீங்க பைத்தியம்ல அது ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்ந்து ஒருத்தவங்க விசிக்கால ஒருத்தவங்க சேர்ந்துருக்குறாங்க, பேர் என்னங்க எனக்கு தெரியாது அப்படின்னா பைத்தியம் தானே அது. பைத்தியமான அப்ப சைக்காலஜிஸ்ட் பேனல்ல வைங்க எல்லாரும். அவரையும் சேர்த்து பேனலுக்குள்ள நுழையும் போதே தெளிவா இருக்காங்களா? ஆமா, அதையும் வைக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க பிபி சுகர் செக் பண்றதுக்கு, ஒரு சைக்காலஜிஸ்ட் வைங்க. ஏன்னா இந்த மாதிரி மனநிலை பைத்தியங்கள் வரும்போது இப்படி பேசக்கூடாது, இது தவறு. உங்களுக்கு டீப் கவுன்சிலிங் தேவைப்படுது. ஆமா, இன்னொன்னு ஒரு தமிழ் அறிஞரையும் வைங்க. தமிழ் எப்படி பேசக்கூடாது, அதாவது இலக்கண பிழை இருக்குது, இலக்கிய பிழை இருக்குது, போய் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அது எனக்கு தெரியாதுன்னு சொல்றது வந்து அபத்தமானது. பாக்கலையா? அப்போ கண்ணு மூடிக்கிட்டீங்களா இல்ல என்ன? அது வந்து தமிழ்லயும் அது பிழையா இருக்குது, தற்கூரியா இருக்க கூடாதுங்கிறது என்ன பேனல் நடத்துறதா? ஆனா இவ்வளவு பேர் தேவைதான். ஏன்னா இவ்வளவு பிழைகள் நடக்குதுப்பாங்க. சைக்கோக்கள் வருது, நோயாளிகள் வருது. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் வைக்கணும். நான் ரெக்கமெண்ட் பண்றது. இது ரெக்கமெண்ட்லாம் இல்ல, ரெக்வெஸ்ட். ஆமா ஆமா, கண்டிப்பா இது வந்து இது யாராவது ஒருத்தர் கன்சிடர் பண்ணுங்க. தெரியலன்னா இல்ல எனக்கு புரியல அது பேர் என்னன்னு கெட்ட வார்த்தை. ஏன்னா வழக்கமா டிபேட்ல நீ ஆர்எஸ்எஸ் காரரா நீங்க பிஜேபி ஆனாதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே பதறுவானுங்க, அப்படியே டிசோன் பண்ணுவானுங்க. ஏன் அதுன்னு அவ்வளவு கெட்ட வார்த்தையா? இப்போ எங்கள் ஆளுங்களை கேட்டால் சொல்கிறோம்ல, போன முறை இப்படி தான் இந்த சீன்னாங்க. நீங்கள் என்ன விசிக்காக போயிருக்கீங்க? ஆமாம் நான் விசிக்காக தான் பேசுகிறேன் அப்படின்னாரு. மில்டன் அதான் நான் எங்கள் ஓப்பன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு திறன் எவனுக்காவது இருக்குதா? எவனும் இல்லை, எவனுமே சொன்னது கிடையாது. இல்லை இப்போ நாங்கள் ஓப்பனாக ஒத்துக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன விசிக்கு ஆதரவாக பேசுறீங்களா அப்படின்னு போன பேனலில் கேட்டில்ல. ஆமாங்க ஆதரவு வச்சு பேசணும். இப்போ என்ன உங்களுக்கு பாயிண்ட் இருந்தால் பேசுங்கன்னாப்புல இல்லை, டேட்டா இருந்தால் பேசுனார்ல. நீ சொல்லணுமா இல்லையா? நீ பாஜக அப்படிங்கிற சில்பா குமார்ங்கிற பேரு அவ்வளவு கொடூரமான பேரா? இல்ல அவர் எது தவறான பிசினஸ் பண்றாரா? ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல ஒரு பேனல்ல யாரை நம்ம டிசைன் பண்ணுவோம்? யாரு டிசைன் பண்ணுவோம்? இவனுக்கு எனக்கு தொடர்பு இல்லைங்க. ஒரு கேவலமான பிறவிங்க, ஒரு தவறான தொழில் செய்யறவன, ஒரு கேவலமான புத்தி கொண்டவன, இல்ல ஒரு ஒழுங்கீனமா இருக்கிறவன, இவனெல்லாம் தானே பைத்தியம். இந்த மாதிரி நீ தெரியாதுன்னு சொல்றேன்னா அப்புறம் என்ன சில்பா குமார் பாக்குற வேலை வந்து அவளுக்கு கேவலமான ஆளுன்னு சொல்றியா இல்ல அவரை கேவலமான ஆளுன்னு சொல்றியா? இல்லப்பா, அது வந்து நான் வந்து அவங்க பொலிட்டிக்கல் புரோக்கரேஜ் பண்றாருங்கிறதுக்காக இப்படி பேசலாமா? அப்படி இல்ல, அது கட்சி, அது தனி கருத்து இருக்கும். நான் வந்து ஒரு சுயமான ஆளு, எனக்கு தனி கருத்து இருக்குது. அந்த கட்சியோட கருத்துல கூட எனக்கு சேர்க்காதீங்க. நான் வந்து ஒரு நடுநிலை ஆளுன்னு சொல்றதுக்காக அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப சில்பா குமார்ன்ற பேரை சொல்ல வேண்டியதானே? விசிகால இருந்து போய் சேர்ந்தாரு. சரி, விசிகால இருந்து போய் சேர்ந்தாருல, அவருக்கு பேருன்னு ஒண்ணு இல்லையா? என் பேரு இது பண்ணையார் பேசுற மாதிரி இருக்கு. இல்ல வாய்ஸ் ஆஃப் ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன். அந்த ஒன்றிய அரசுக்கு பாஜகன்ற பேர் இல்லையா? இல்ல இந்த வாய்ஸ் ஆஃப் மாமன், இது வாய்ஸ் ஆஃப் மாமனார், வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லுங்க. சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, அடுத்து கட்டு பாப்போம். நீங்க பாஜக, நீங்க பாஜக தாங்க. தனிப்பட்ட முறையில மோதல் வேண்டாம். என்கிட்ட இரக்கம் இல்லையா?
இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, இதெல்லாம் ரொம்ப உச்சங்க. இதெல்லாம் என்னது இப்படியே கேட்கறது, நாலேஜ் இல்லாம நவநீதன் தான் நான் அப்படிதான் பேசுவேன். ஸோ அதான் நான் திரும்பியும் சொல்றேன், ஒரு டிசேபிள்டு ஜோக்கை அடிக்கக்கூடாது. அறிவு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அது அறிவில்லை நீ ஒரு தற்கொலைன்னு சொல்லிக்கிட்டேவா இருக்கிறது? இல்லை அது ரொம்ப தவறுண்ணா, பண்ணாதீங்க தயவு செஞ்சு. டிசேபிள் ஜோக்கு அடிக்கக்கூடாது. எவ்வளோ முற்போக்கான கருத்துக்கள்லாம் பேசுறீங்க. டிசேபிள் ஜோக்கு ஒருபோதும் யூடியூப்ட சொல்லுங்கண்ணே, யூடியூப்ட சேர்க்காது சொல்லுங்க. இப்போ நீங்கள் போய் தாவேக்காரன்ட்ட, நான் தமிழர்காரன்ட்ட மானத்தை பற்றி, சூடு சொரணையை பற்றி, உப்பை பற்றி பேசுவீங்களா? ஏன் பேச மாட்டீங்க? தெரியுதுல்ல, அப்போ இல்லை அதனால தான் இங்கே இருக்காங்க, அதை பேசக்கூடாதுன்னு தெரியுதுல்ல. இப்போ பாஜகன்ட்ட போயிட்டு மனிதத்தன்மையை பற்றி பேசுவீங்களா? முடியாதுதான். அப்புறம் ஆர்எஸ் காரன்னு தெரிஞ்சு எனக்கு என்ன வகையான கோவை இந்திரகுமார் மேல திரும்ப சொல்றதுதான். அதாவது அறிவு படிச்சவனுக்கு முதல் வேலையை படிக்காதவன்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதா தான் அப்படிதான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. மெத்த படிச்சவர் இவ்வளவு வேலையை போய் பேசுறீங்க, அண்ணாவை படிச்சிருக்கீங்க, கலைஞரை படிச்சிருக்கீங்க, அப்போ போய் ஒரு அறிவு இருக்கும்போது அதை சுட்டி காட்டி மனம் முன்பட மாதிரி செய்யாதீங்க. அது ரொம்ப தவறு. ஒரு குற்ற உணர்ச்சியை கிளப்பி விட்டு அது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வைக்குது. அதனால இல்ல யாரையும் புண்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன் நான். அது பிறந்ததுல இருந்து இல்ல நான் தற்கூரியா தான் இருப்பேன், நான் நல்ல விஷயத்தையே தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வம்படியா போய் இருக்கிறப்ப அப்படி நம்ம அப்படி எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. அப்படியும் சொல்ல முடியாது. அப்ப வளைய சரியா போன இத்தனை வருஷமா பேசிட்டு தான் இருக்கிறாப்ல, இத்தனை வருஷமா பேசிட்டு தான் இருக்கிறாப்புல. இங்கேயும் அவர் மிதி வாங்கல. இன்னைக்கு ஏதோ மீட் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்குதான் நம்ம ஆட்கள் ஏன்னா சூட் அவுட் ஆயிடுச்சு பிபி. அதனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகி போச்சு. பிஜேபின்னா ஒத்துட்டு போ, ஏன் பதறீங்க? ஆரம்பத்துல தான் அதானே பேசுறீங்க, ஒத்துட்டு போ. அது என்ன இது கெட்ட வார்த்தையா இல்ல வேற இது கொடூரமான கேவலமான அமைப்பா? இல்ல அது எப்படி எதுக்க முடியும்? பிஜேபி எதுக்கிட்டீங்கன்னா நீ குஜராத் கலவரத்தை எடுத்துக்கணும். காஷ்மீர் அந்த ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒரு கருவறையில இல்ல இல்ல அவங்க ஆசிஃபா பேர் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா நீ வேலை சொல்றியா? காஷ்மீர்ல ஒரு பொண்ணு கருவறையில கற்பழிச்ச போது அதுக்கு கொடி பிடிச்சிட்டு போனாங்க, தேசிய கொடி பிடிச்சிட்டு போனது பிஜேபி தான். புரியுதா? மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, ஆட்டு சிக்கன் சாப்பிட்றாங்கன்னு நடிச்சு கொள்றது, இதெல்லாம் பிஜேபி பண்ணிட்டு இருக்குது. ஹத்ராஸ் கொலை வழக்குது, பாபர் மசூதி இடிச்சது பிஜேபி. இதெல்லாம் அவருக்கு ஏத்துக்கணும்ல? எவ்வளவு டஃப்பான. ஆமா, இதெல்லாம் பிஜேபி காரனா இந்த பழியெல்லாம் அவரு ஏத்துக்கணும். அப்ப அதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம், அப்பெல்லாம் ஏத்துக்கிட்டா நம்ம கூட கும்மிடுவாங்க அப்படிங்கிறது தெரியும்ல. அதனால அவரை சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி அப்படித்தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல ஓப்பனா டிக்ளேர் பண்ற ஒரு அசிங்கமா தான் இருக்கும். ஆமா ஆமா, நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஆமா, நீங்க துரைந்திரன் ரவிசாமிட்ட கேட்டு பாருங்க. அவரு இவங்க மாதிரிலாம் கிடையாது. எஸ் ஐ எம் proud RSS. I am not Ravi Durasamy. I am RSS Durasamy. அப்படியே ஓபனா சொல்றாப்ல. அவட்ட வேணா கிளாஸ் போங்க. சாந்தபடிங்க என்கிட்ட பேசு. சார் நாளைக்கு ஸ்ராவணி உங்களை நான் புரிஞ்சுக்கிறதா செய்றேன். RSS ல சொல்றது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்திரகுமார் இருங்க, பொறுமையா இருங்க. இந்திரகுமார் இல்ல பொறுமையா கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நவநீத் இல்ல கொஞ்சம் விட்டு ஒத்துழைப்பு கொடுங்க. இல்ல இதுதான் சொன்னா பிபிடபிள்யூ எடுத்து கொடுங்கன்னு. இல்ல அவரு இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ உங்களுக்குலாம் கோபம் வந்திருக்கலாம், ஏன் இப்படிலாம் பேசுறாங்கன்னு. நாங்கள் சொன்னதோடைய தேவை உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம். இல்லை எல்லாரும் இப்போ ஒருத்தர் விமர்சனம் பண்றது, நீ RSS காரன், திமுக காரன், நீ பெரியாரிஸ்ட், நீ கம்யூனிஸ்ட், உண்மையை சொல்ல டெரரிஸ்ட் அப்படிலாம் கூட ராஜாலாம் என்னென்னமோ பேசிட்டு வச்சிருக்காப்ல. டெரரிஸ்ட், நீ நேஷனலிஸ்ட், இறையாண்மைக்கு எதிரானவன், தேச விரோதி, நாட்டு விரோதி, என்னென்னமோ எல்லாரையும் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் மைக்க கல்வி போட்டா போனாங்க. எல்லாரும் மைக்க கல்வி போட்டாங்களா? எல்லாரும் நிதானமா எஸ் ஓகே அப்படி சொல்றீங்களா? இல்லைங்க, நான் அப்படி இல்லைங்க, அது கிடையாது. நான் இந்த மாதிரிங்க, நாங்க ஜனநாயகவாதிகள், நாங்கள் நம்மளும் ஓப்பனா ஆமா நாங்க லெஃப்ட் தான். இப்போ உனக்கு இன்னும் நாங்க ஜனநாயகத்தின் பக்கம் தான் நிற்போம். ஒவ்வொருத்தரும் இல்ல அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுன்னு சொல்றேன். நீ தீவிரவாதி, என்னை ஆன்டி நேஷனல், என்னை முட்டாப்பையா, நீ திமுக காரன் இல்ல கம்யூனிஸ்ட், இது மாதிரி சொன்னி எஸ் சொல்லு அப்படியா? அப்படி இல்லைங்க, நாங்க ஜனநாயகவாதிங்க. நாங்க பெரும்பான்மையை ரொம்ப முட்டாள்தனமா ஏத்துக்க முடியாதுங்க. நாங்க பேசுவாங்க, நாங்க இடதுசாரி தாங்க, எல்லாம் விளிம்பு மக்களுக்காக பேசுறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறாங்க அப்படின்னு பதில் கொடுக்கணும். RSS சொல்லிட்டானே ஒன்னும் குதிக்க கூடாது சார். RSS சொல்ற உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல சார், பாத்துங்க. ஏங்க சொல்றீங்க? சரி, RSS காரன் சொல்லிட்டாப்ல, நீ ஒரு திமுக காரன் கேட்டீல, முடிஞ்சு போச்சுல, எதுக்கு மைக்க கல்ற? இப்ப சீமான் பாலிசில
நீங்க அப்பா அம்மா திட்டிக்க, நான் உங்க அப்பா அம்மா திட்டிக்கிறேன், முடிஞ்சு போச்சுல. அந்த பாலிசியில தான் நீங்க சொல்றீங்க. உன்னை RSS சொன்னோன்னு திமுகன்னு கேக்குறீங்களா? முடிஞ்சு போச்சு. மேட்ச்டா இல்லையா? அப்புறம் எதுக்கு மைக்கு கலட்டா? அவரு மைக்கு கலட்டினாரா இல்ல? அப்ப இப்பதான் தெரியுது, இதுதான் இந்த இடத்துல தான் இந்திரகுமார் 1-0 ஜெயிக்கிறாப்புல. மைக்க கொள்ளி ஒண்ணு இல்ல, அவரு விஷய நேரம் உள்ளவரு, அவரு உட்கார்ந்து இருக்காரு. இல்ல நம்ம கிட்ட ஏர்போர்ட் சீட் எம்டியா எந்திரிச்சு போறோம். இல்ல இது அது பிபி சூட் அவுட் ஆயிடுச்சு. கருத்து சொல்லாத, கருத்து எல்லாருக்குமே இருக்குது. அந்த நேரத்துல பிபி சூட் ஆச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, வெள்ள 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 வந்துரும். அதனாலதான் அந்த இடத்துல டாக்டரை போடுங்க, ஒண்ணும் தெரியாது. நர்ஸை போடுங்க, நர்ஸ் போடுங்க, டாக்டர் போடுங்க, சைக்காட்ரிஸ்ட் போடுங்க, ஒரு தமிழ் அறிஞர் போடுங்க. ஏன்னா இவ்வளவு பிழை நடக்குது ஒவ்வொரு பேனல் இல்லையா? அதனால தயவு செஞ்சு இது பாத்துங்க. இல்ல இல்ல நீங்க யாரு? இல்ல அவங்க யாரு? இந்திரகுமார் யாரு? இந்திரகுமார் நீங்க இந்திரகுமார் 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 அமைதியா இரு. இல்ல அவருக்கு வாய்ப்பு தரல. இல்ல அவருக்கு வாய்ப்பு தரணும். அமைதியா இரு, கொஞ்சம் அமைதியா. சரி பேச சொல்லுங்க. அவர் நீங்க அப்பா பேசுறாருன்னா நான் குடிக்கிடுவேன். இந்திரகுமார் நான் பாத்துக்கிறேன். இந்திரகுமார் நான் பாத்துக்கிறேன். அவர் பேச சொல்லுங்க. இவர் ஃபாசிஸ்ட் அப்படிங்கிறார். சரி, நீ வந்து ஒரு பொய் சொல்ற, அந்த பொய்யை மறுத்து பேசுறவன் பூரா ஃபாசிஸ்ட்னா அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்ப மோடி யாரு, அமித்ஷா யாரு? அதான் சொல்றேன். உடனே இந்திரகுமார் சொல்லி யூ ஆர் ரேசிஸ்ட்னு சொல்லிருக்கோம். ஆஹா 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 பஞ்ச். ஆமா, ஏன்னா அப்படிதான் சொல்லிருக்கணும். அதான் கரெக்ட். ஒரு ஃபாசிஸ்ட் யூ ஆர் ரேசிஸ்ட், அவ்வளவுதான். ஃபாசிஸ்ட் ஒரு ரேசிஸ்ட் தான் பேச முடியும். வேற என்ன பதில் சொல்றது? ஒண்ணு இல்ல, விகடமே ஒரு வெறுப்பரசியல் குறித்து இந்தியா ஹேட் லேப் அதோட அறிக்கை ஒன்று வெளியாகிருக்குது. அதில் இப்போ அது ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு காட்டுங்க. சிறுபான்மையினருக்கு எதிரான, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சை கக்குவதில் யார் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பட்டியல் சொல்லுகிறது. இதுக்கு மேலே அதில் பாயிண்ட் கிடையாது. இதனால் வந்து மக்களிடமே அதை விட்டு விடுறோம். ஏன் வந்து இந்த குதிக்கிறாரு, எதனால் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாருன்னா, அந்த டிபேட்டில் வேறு ஒன்றுமே பேசலை. ஆரம்பத்தில் இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கையை பற்றிலாம் பேசிட்டு வராங்க. அப்போ வந்து ஒரு புட்சால்தனமாக வந்து ஒரு ஜட்ஜுகள் ஸ்ட்ரைக் பண்ணுறாராம். கலைஞர் அவர்களுடைய அந்த 100ஆண்டு நாணயம் வெளியீட்டு விழா, அந்த விழாவுடைய இமேஜ் எடுத்து போட்டு பின்னாடி பாருங்கள், அது வந்து இந்தியில் பெயர் போடப்பட்டிருக்குது. அப்போ இவங்க அதை அழிச்சிட்டு நடத்திருக்கலாமே அப்படின்னு. இதுக்கு பல முறை திமுக தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. வந்திருக்கிறவர் ஒன்றிய அமைச்சர் வந்திருக்கிறார். ஒன்றிய அரசு சார்பாக நாணயம் இதெல்லாமே ஒன்றிய அரசு செய்கிற விஷயம். அதனால் சில விஷயங்கள் செய்யப்பட்டு விட்டதுன்னு பல முறை வந்து விளக்கம் கொடுத்தாகிவிட்டது. அதே போல் இந்த பாயிண்ட்டையும் டெலிவரி பண்ணியாச்சு. அது வந்து ஓப்பனாக இவரே கேட்டார், நெறியாளரே கேட்டார். சரிங்க, அப்போ நீங்கள் சொல்கிறதானே கரெக்டு, அவங்க இந்தியை வந்து எதிர்க்கலையே, இந்தி திணிப்பை தானே எதிர்க்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதே நான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ போகிறேன். அந்த விழாவில் இந்திக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அவங்க இந்தியை ஏற்றுக்கிறாங்க, இந்தியை நீ வலுக்கட்டாயமாக திணிச்சினா தான் அவங்க எதிர்க்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு சரிதானேன்னு கேட்குறாங்க. ஹிந்தி வந்து ஒரு அஃபிஷியல் மொழி, ஒரு தொடர்பு மொழி, இல்லை வந்து ஒரு கம்யூனிகேஷன் மொழி தான் அது. இந்தியா இங்கிலீஷ் 22 லாங்குவேஜ், அதுல வந்து பெரும்பாலும் இங்கிலீஷும் ஹிந்தி பயன்படுத்திக்கிறாங்க. அது அந்த அடிப்படையில தான் ஒரு ஒன்றிய அரசு, ஒரு மாநில அரசு இருக்கும்போது பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ரூபா நோட்டெல்லாம் 10-5-6 மொழி இருக்குப்பா. நம்ம என்ன சொல்றோம், ரூபா நோட்டு போது எல்லா மொழியும் எல்லா இதுலயும் கொடுத்துருங்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு வராங்க. என்னது இவரு எச்சராஜா இருக்காருல்ல, பாஜக இருக்கிறாரு, விலகு போல அவர் இதுல இருக்காரு, காரைக்குடியில் இருக்காரு. ஓகே, அவர் வந்து ஒரு கருத்து ஒன்று பதிவுபட்டிருந்தாரு. அவரு கருத்துக்கு என்ன, ஐயோ இப்போ 10 ரூபா நோட்டை எடுத்து போட்டு இங்கே பாரு இதில் ஹிந்தி இருக்குது, இப்போ என்ன திமுக காரங்களாம் அழிச்சிருவீங்களா அப்படின்னு. அதுக்கு தோழர் சு வெங்கடேசன் அதுக்கு வந்து அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. ஐயோ எது பிரச்சனையோ அதைத்தான் நாங்கள் நோண்ட முடியும், கண் இருக்குங்கிறதுக்காக. பைத்தியகாரத்தனமாக தான் பேசிட்டு இருந்தால் எல்லாத்துக்கும் நம்ம எதாவது பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் அது எதுக்கு பதில் சொல்லி, சரி அதையும் கடந்து போயிடும். ஸோ இப்படி சொல்லியாச்சு. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருந்தோம், நம்ம சைடு ஆப்போசிட்டில் போகிறவங்க எல்லாம் ஒரு பிரச்சனையை ஒரே டோனில் பேசுவாங்க, ஆனால் வெவ்வேறு நரேஷன் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் திமுக சார்பில் இப்போ சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தோழர் போகிறாரு, இல்லை ஒரு கருணா போகிறாரு, இல்லை விசிகாலேருந்து இவர் ஷானவாசனம் போகிறாரு, வன்னியண்ணன் போகிறாரு, இல்லை இவர் நம்ம இந்திரகுமாரன்னா மில்டன்னா இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா அவங்க பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஆதந்தி சன்யா தோழர் இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்க, இவர் சூர்யா சேவியர் தோழர் மருதன் தோழர் இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்கன்னா, இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ இருக்குது அப்படின்னா இவங்களுடைய டோன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மக்களின் பக்கம் நிற்கணும், அங்கே பிரச்சனை இல்லை.
ஆனா அவங்க எடுக்கிற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அது அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். இப்ப அவங்க அனுபவத்துல இருந்து சொல்லுவாங்க. வாஞ்சிநாதன் தோழர் அப்படின்னா எப்ப எங்க ஊர்ல நான் இருந்திருக்கிறேன், எங்க ஊர்ல இதை பார்த்துருக்கிறேன், இங்க இந்த விஷயத்துல சிக்கந்தர்ன்ற பேர் இருக்கு, இதுல இருக்கு. மருதையன் தோழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் நடத்திய போராட்டங்கள்ல அவருடைய ஆய்வுல இருந்து அவர் பேசுவார். இல்ல இந்த ஊர்ல இப்படி ஒண்ணு நடத்தணும், அப்ப இங்க ஒண்ணு நடந்துச்சு. இப்போ நம்ம ஷானவாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய அனுபவத்திலேருந்து அவருடைய பார்வையிலேருந்து அவர் அதை அணுகுவார். இப்போ வன்னியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி, இப்போ மில்டன் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் இன்னொன்று ஒரு முக்கியமான தகவல் இது இருக்குது. என்னது? அவங்க எல்லாருமே கள போராளிகள், எல்லாத்தையுமே களத்துலையும் வேலை செஞ்சுருக்கிறாங்க, அதை கொண்டு படிச்சிருக்கிறாங்க, அதை கொண்டு பேச வரும்போது தர்க்கம் வருது, தர்க்கம் வரும்போது தன்னோட சுய அறிவுல இருந்து ஒன்று பேசுறாங்க. இவங்க எல்லாருமே கள போராளிகள்ங்கிறது முக்கியம். இப்போ இவங்களோட தர்க்கம் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா? ஆனா டோன் ஒண்ணுதான், எண்டில் டோன் மக்களுக்கு தான், மக்கள் பக்கம்ங்கிறது தான் டோனு. ஆனா அந்த தர்க்கம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இவங்களோட ஆர்குமெண்ட் ஒன்னா இருக்கும், இவங்களோட ஆர்குமெண்ட் ஒன்னா இருக்கும், ஸ்டைல் வேறையா இருக்கும். ஆமா வேறையா இருக்கும். ஆனா இந்த சைடு பாருங்களேன், நவனிதா இருக்கட்டும், அது அவன் பேர் என்ன, சுமந்தா இருக்கட்டும், நித்யானந்தமா இருக்கட்டும், அச்சராஜாவா இருக்கட்டும், ரவி, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை தான் பேசுவாங்க. ஆமா. அப்ப நீங்க ஸ்கூல்ல நடத்தலையா, அப்ப நீங்க இது காசுல இருக்க அதை அழிச்சிருவீங்களா? எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் மூலியமா ஒரு ஃபார்வர்டா எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுறது. அந்த கேள்வியை நம்ம தூக்கி போட்டு மிதிச்சிருப்போம் யூடியூப்ல, அதே கேள்வியை கொண்டு போய் டிபேட்ல கேட்டுட்டு இருப்பாங்க, அங்க 2 மிதிப்பாங்க. ஒரு கேள்வி சாதாரண ஒரு கண்ணிமைக்க நேரத்துல புதுசா வந்தாதான் அதை டேக்கிள் பண்றது கஷ்டமா இருக்கும். இங்க 4 முழுக்க அடிச்சு ஓட்டி விட்டுருவான், அங்க டிபேட்ல போய் வச்சு அங்க கும்முன்னு காலையில ஒரு மெசேஜ் அனுப்புறது இருக்கும், தம்பி இந்த 10 கேள்வி இருக்குது, இதை மாத்தி ஒரு அண்டா மட்டும் கொடுங்க, அண்டா கொடுத்து எப்படியாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அவ்வளவுதான் டேக்கிள் பண்ணி இது சொல்லுவாங்கல்ல ரைடுல தடுப்பாட்டம் டிஃபென்ஸ் ஆடுறது, எப்படியாவது 1 hour டேக்கிள் பண்ணிட்டு வந்துருப்பா, அவ்வளவுதான். அதுதான் கொடுக்க ஒரு டாஸ்க். ஸோ இதைதான் ஷானவாசனை நம்ம கருத்தரங்கத்தில் பேசும்போது சொன்னார், இல்லை நானும் ஏன்ட்ட ஆதாரம் இருக்கும்பாங்க. சரி ரொம்ப நாளைக்கு நான் ஏதோ வச்சிருப்பாங்க போட்டிருக்கு, ஒரே வாட்ஸ்அப் ஃபார்வர்டு தான் அது, ஆனால் அதை வச்சிருப்பாங்க போட்டிருக்குன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரியும் ஸ்டூடியோவில் கொடுத்த ஒயிட் பேப்பர் இது. அதே போல் இவங்க பேசுறது எல்லாமே ஒரே பொய்யா தான் இருக்கும், ஒரே மேட்டர் தான் பேசுவாங்க அப்படின்னு. அதைத்தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இந்த ரூபா நோட்டு மேட்டருக்கு யோசிச்சாதான் எழுத முடியும், எழுத சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் யோசிச்சுன்னா ஒரு அறிவு வேணும், அப்பதான் யோசிச்சு எழுத முடியும். அதான் நம்ம வெங்கடேசன் தோழரும் அதை மீச்சு விட்டாரையோ, எது இப்போ ஒரு முள்ளு பிரச்சனை முள்ளெல்லாம் கிளியர் பண்ண முடியும், மொத்த இதையும் நவுத்த முடியாது, லூஸ் மாதிரி பிளாட்டிட்டு இருக்காது அப்படின்னாரு. இதை அடிச்சு ஓச்சு விட்ட விஷயம் அதை திரும்பி எடுத்துட்டு வரலாம். இன்னொரு விஷயம், இப்போ மேகாலயாவில் ஒரு நபர் இருக்காரு, அவருக்கு எப்படி பேரறிஞர் அண்ணாவை பற்றி தெரியும்? அது நீங்கள் ஹிந்தியில் நீங்கள் புக்கு போடல, நீங்கள் வேறு மொழியில் இங்கிலீஷில் தான் போட்டுருக்கீங்க. அப்போ அவர் எப்படி போய் தேடி படிப்பார்? பெரிய புத்திசாலி புண்ணாக்குன்னு நினப்பு. மேகாலயாவில் இருக்கும் ஹிந்தி தான் தெரியுமா? முதல்ல இந்த பொய்யை உடச்சோம்னா இவங்க எப்படி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் மும்மொழி கொள்கை இருக்குங்கிறதும் எப்படி ஒரு ஓலா கேபோ, அதே போல தான் நார்த் இந்தியாவில் பூரா ஹிந்தி. அப்படிலாம் கிடையாது. மேகாலயாவோட அஃபீஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் அதை ஃபுல் ஸ்க்ரீனில் போடுங்க, அங்கே காஷின்ற மொழி பேசுகிறாங்க, காரோன்ற மொழி பேசுகிறாங்க, நார் அப்படின்ற ஒரு மொழி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்கிலீஷு, இதுக்கப்புறம் அங்கே அசாமீஸ் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க சின்ன அளவில் இருக்காங்க. அப்படித்தான் அங்கே ஹிந்தியும், நேபாளி, அசாமீஸ், அதுக்கப்புறம் தான் அங்கே ஹிந்தியுமே. அங்கே மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா காஷி, காரோ, அப்புறம் நார் அப்படின்ற மொழி, இதுதான் பிரதானம். இது அவங்க வெப்சைட்லேயே லிஸ்டாக இருக்குது. அதனால இந்த ஓலா கேப்பை முதல்ல நிப்பாட்டுங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது, அவனுக்குன்னு ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது, ஓகேவா? இல்லை இன்னொரு சிம்பிளான விஷயம், இங்கே இந்தியாவில் சவுத் இந்தியா எப்படி ஒரு ரீஜனலான சில விஷயங்கள் ஒன்றிய அரசு எதிர்த்து ஒத்துக்காமல் சில ரிபட்டல் பண்ணுதோ, அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களும் யாரும் ஒன்றிய அரசு ஒத்துக்கிறது கிடையாது. அவங்களும் எவ்வளோ ஒன்றிய அரசு திட்டங்களையும் ஒன்றிய அரசு கொள்கைகளையும் எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் சவுத் இந்தியாவும் நார்த் ஈஸ்ட் கண்ட்ரியில் உள்ள ஸ்டேட்ஸும் ஒரே மாதிரி தான். அவங்களுக்கும் நம்மள மாதிரியே சில விதங்கள்லாம் அஜிடேட் பண்ணுவாங்க, அந்த வகையில் ஒத்து போகிறாங்க அவங்க. அதனால் அந்த வரலாறு என்ன பூகோளம்னு எங்களுக்கும் தெரியும். சும்மா உட்காந்து எங்கள் தலையில் மிளகா அரைக்காதீங்க. அப்புறம் இந்த மீண்டும் ஒரு முறை கண்டித்து கொள்கிறோம். ஆனால் மனித உயிர் மிகவும் விலை மதிப்பில்லாத, அதனால கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணல. எனக்கு முக்கியமான கோரிக்கை, தயவு செஞ்சு பிபி ஒரு நர்ஸு பிபி அப்பரேட்டஸ், சுகர் அந்த இது ஒரு சைக்காட்டிஸ்ட்டு
ஒரு இது தமிழ் அறிஞர். ஏன்னா இவ்வளோ தப்பு நடக்குது, ஏன்னா இஷ்டத்துக்கு தமிழை தப்பாக பேசுகிறாங்க, இதெல்லாம் நடக்குது. அதனால் இதெல்லாம் வச்சு இனிமேல் விவாத அரங்கை நடத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் தமிழ்நாட்டு சேனலை கேட்டுக்கொள்கிறோம்.